ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நடந்த 4 இஷ்யூஸை பற்றி கிளியராக பார்ப்போம். நான் நிறைய வீடியோஸ் செக் பண்ணேன், ரிவ்யூஸ் பார்த்தேன். அவங்க இந்த மாதிரி அதை அவங்க புரிஞ்சுட்டு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து பிரதீப் இஷ்யூஸ் வந்து மெயினாக ரிவ்யூஸ் கொண்டு வந்துட்டுருக்காங்க. என்னென்னா இப்போ ஆர்ச்சியில் வர்றவங்க எல்லாரும் மாயாக்கிட்டே போயிட்டே இருக்கிறதுனால இப்போ திரும்பவும் பிரதீப் இஷ்யூவை கொண்டு வந்திருக்காங்க. பிரதீப்புக்காக பேசின அர்ச்சனா க்கு டைட்டில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ரிவ்யூவர்ஸ் பிரதீப் இஷ்யூவை எடுத்துகிட்ருக்காங்க. பிரதீப்பை வந்து அநியாயமாக வெளியே துரத்துனதுனால மாயாவுக்கு அதை கொடுக்கக்கூடாது. என்றைக்கு இருந்தாலும் மாயா வந்து ஒரு துரோகம் பண்ணினவா, அதனால் மாயாவுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு என்னுடைய ரிவ்யூ என்னன்னு சொல்லப்போனால், அர்ச்சனாவும் மாயாவும் அப்படி தான் டைட்டில் வின் பண்ண போகிறாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் எல்லாரும் தப்பு பண்ணாங்க. ஒருத்தரை வந்து சொருகிடுவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு தப்பான காரியத்துக்கு தூண்டப்பட்டிருக்கா அர்ச்சனா. அவள்கிட்டையும் தப்பு நிறைய இருக்குது. தாய்க்கு நிகரான விசித்ரா மாமியும் நிறைய விதத்தில் தப்பாக பேசியிருக்கா. அதுக்கும் சாரி கேட்டிருக்கா. இந்த மாதிரி நிறைய தப்புகள் பண்ணிவிட்டு சாரி கேட்டிருக்கா. அதே மாதிரி மாயா மற்றும் எல்லா கண்டஸ்டன்ஸும் எல்லா தப்பையுமே சாரி கேட்டிருக்காங்க. ஆனால் பிரதீப் இஷ்யூக்கு இன்னொரு நம்மளுக்கு கிளியரான ஒரு கிளாரிட்டி இல்லை. ஆனால் அது அர்ச்சனாவுக்கு மட்டும்தான் அதுக்கான அவ்வளோ இதுவும் அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் தான் அவருக்கு பிரதீப்காக பேசினா அப்படின்னு சொல்லி நிறைய ரிவ்யூவர்ஸ் ஆதரவு தேடிட்டுருக்காங்க. ஆனால் அது எதுக்காக ஆதரவு அப்படி பிரதீப்பை கொண்டு வந்து பிரதீப் இஷ்யூவை கொண்டு வந்து ஆதரவு தேடுறாங்கங்கிறது பார்க்குற எல்லாருக்கும் புரியுமான்னு தெரில. அது எதுக்கு நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் ஒரு விஷயமும் இல்லை. பிரதீப் இஷ்யூவை எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஃபைனல்ஸ் வந்தாச்சு. அதுக்கப்புறம் நிறைய நாட்கள் போயிருக்கு. எல்லாருமே தான் மன்னிப்பு கேட்குறாங்க. எல்லாருமே தான் தப்பு பண்ணுறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க. இஷ்யூஸ் போயிட்டு தான் இருக்குது. பிரதீப் இஷ்யூஸ் ரிவ்யூஸ் பார்த்ததுனால என்னுடைய ரிவ்யூ கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வினிஷா வந்து நேற்று ஆஃப்டர்நூன் வந்தோடனே அக்ஷயா நல்லா எல்லாத்தையும் நல்லா பேசினா. அவள் எப்பவும் போல் வெளியே வந்து பார்த்துட்டு அவளுக்கு துரோகம் மாயா செய்திருந்தா அப்படின்னா அக்ஷயா வந்து மாயாட்ட பேசியிருக்கவே கூடாது. இல்லை பேசியிருக்கலாம், நார்மலாக பேசியிருக்கலாம், இவ்வளோ அட்டாச்சாக இருக்கக்கூடாது. அவளுக்கு அங்கே வந்து மாயா எந்த ஒரு துரோகமும் செய்ததாட்டு தோணலை. வெளியே வந்து பார்த்துட்டு தானே போயிருக்கா. அவளுக்கு அவளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு உண்மை இருந்தது. அதனால் அவள் ஃப்ரெண்ட்ஷிப்பை அவள் கன்டினியூ பண்ணுறா. நெக்ஸ்ட்டு வினுஷா வந்ததுமே வந்து கொஞ்ச நேரத்துலேயே தினேஷ் கேட்குறாரு, நெக்ஸ்ட் நான் தம்பியை பார்த்தியம்மான்னு. ஆமாம், நான் பார்த்தேன், கேமரா முன்னாடி வச்சு தான் இந்த பேச்சு வந்திருக்கு நிக்சன் சொல்லியிருக்காரு. அதனால் இனி உள்ளே வந்த பிறகும் இந்த எல்லா கேமரா முன்னாடி வச்சு தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி அந்த டாப்பிக்கு ஒரு பதில் சொல்லிட்டா. நெக்ஸ்ட்டு அவளுக்கு வந்ததுலேருந்தே அர்ச்சனாட்ட எதுக்காக தனக்கு பேரை எடுத்தா, தனக்குன்னு ஒரு இஷ்யூ வரும்போது அவளுக்கு விஷ்ணுஷா பேரை எடுத்து எதுக்கு கேம் விளையாடினா அப்படிங்கிறத கேட்கணும்னு இருந்திருக்கு. அவள் வந்தோடனே கேட்டிருக்கா. வந்து கொஞ்ச நேரத்தில் அர்ச்சனாவை தனியாக கூட்டிகிட்டு போய் கேட்டா. சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு வெயிட் பண்ணிவிட்டு அர்ச்சனாவை கூட்டிகிட்டு போய் தனியாக போய் பேசுகிறான். அவங்க ரெண்டுத்துக்குமான ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. அவள் நீங்கள் இப்படி சொல்லியிருக்கானா, எல்லாத்துலேயுமே அர்ச்சனா என்ன சொல்கிறான்னா, நான் வந்து அவன் என்னை வந்து ரொம்ப டார்கெட் பண்ணனால அவனுக்கு மைனஸ் என்ன இருக்குன்னு பார்த்து அவனை அடிக்கணும்னு அடித்தேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிறா. அப்போ வினுஷா சொல்கிறா, நான் எதுக்காக ஃபஸ்ட்டு போய் விஷ்ணுக்கிட்ட இந்த விஷயத்த கேட்கலன்னா, விஷ்ணு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. விஷ்ணுக்கிட்ட ஏன் நான் கேட்கல அப்படின்னா, விஷ்ணு வந்து என்ன மாதிரி பேசினார்னா, உனக்கும் ஒரு தங்கச்சியெல்லாம் இருந்தால் உனக்கு அதனுடைய இது தெரிஞ்சிருக்கும், வழி தெரிஞ்சிருக்கும்னு அவர் எனக்காக பேசினார். அதனால நான் அவர்கிட்ட போய் ஏன் என்னுடைய பேச்சு எடுத்தீங்கன்னு நான் கேட்கல. இதுதான் ரீசன். நான் விஷ்ணுகிட்ட கேட்காதுக்குள்ள ரீசன் அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு அந்த இஷ்யூ 2 பேர்த்துக்குள்ளுமே சாரி கேட்டு அது ஒரு ஸ்டாப் பண்ணியாச்சு. அந்த விஷயம் பேசி முடிச்சுட்டா வினுஷா. நெக்ஸ்ட்டு மாயாட்ட பேசி முடிச்சுட்டு மாயாட்ட வரா. அப்போ மாயா கேட்குறா, உங்கள் இது பேசி முடிச்சு கிளியர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, ஆமாம். அப்போ என்கிட்ட ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி வினுஷாட்ட கேட்கறாரு. வினுஷா சொல்கிறா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. பட் அதான் டாஸ்க் ரிலேட்டட் ஆனதா அப்படின்னு சொல்லி வினுஷா சொல்கிறா. அப்போ மாயா என்ன சொல்கிறான்னா, டாஸ்க்கை பற்றினா எனக்கு கவலையே கிடையாது, நான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாதுன்ற மாதிரி. அது கேம், அது இங்கேயே முடிச்சிடலாம், வேறு ஏதாவது இருந்ததுன்னா நம்ம வெளியே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி
அந்த டாபிக் அது அவள்கிட்டையும் வினுஷா அவளுடைய சந்தேகங்களை கிளியர் பண்ணிக்கிட்டா மாயாக்கிட்டேயும். நெக்ஸ்ட்டு வினுஷானுடைய டாபிக் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் வந்து இவங்கெல்லாம் வந்த உடனேயும் அதுக்கு மார்னிங்லேருந்தும் அர்ச்சனா என்ன சொல்லிகிட்டே இருக்கான்னா போரிங்னு அதுக்கு முந்தின நாள்லேருந்து போரிங் சொல்லிட்டு இருக்கா. இந்த போரிங் டாபிக் எதுக்காக கொண்டு வரான்னு தெரில. அவ்வளோ கண்டஸ்டன்ஸ் வீட்டில் இருந்தும் பிபி ஹவுஸில் இருந்தும் அவள் தனியாக தான் இருப்பாள். யாராவது அவளை கூப்பிடுனாரும் உட்கார்ந்தானா அவளை சுற்றி யாராவது உட்கார்ந்தா அவள் பாட்டு பாடுவாள். அப்படி தான் இருக்கும். அவள் யார்கிட்டேயும் போக மாட்டாள். மார்னிங் பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாலும் சரி, ஈவினிங் பாட்டுக்கு டான்ஸ் ஆடினா மட்டும்தான். ஈவினிங் வந்து அவள் ஒரு ஃபோக்கஸில் இருந்து தனியாக தான் கேமராவை பார்த்து ஆடுவாள். யார் கூடயும் மிங்கிள் பண்ணி ஆட மாட்டாள், சேர்ந்து ஆட மாட்டாள். மார்னிங்கும் அவள் ஒரு இதுதான் இருந்து தான் தனியாக நின்று தான் கேமரா முன்னாடி நின்று தான் டான்ஸ் ஆடுவாள். யார் எங்கேருந்து குரூப்பாக இருந்து பேசினாலும் அவள் இருந்து பேச மாட்டாள். அவள் தனியாக தான் இருப்பாள். ஏதோ யோசிச்சுட்டு இருந்த மாதிரியே இருப்பாள். ஆனால் இப்போ எதுக்கு போரிங் இதுக்கு முன்னாடி இருந்த எப்பவுமே தனியாக தானே இருந்தா, இப்பவுமே தனியாக தானே இருக்கிறா. போரிங்னு போய் மாயாட்ட ரொம்ப மாயா வந்து மாயா ஃப்ரெண்ட்ஷிப் அவளுக்கு இது தேவைப்படுது. அதனால மாயாட்ட ரொம்ப மிங்கிளாக ட்ரை பண்ணுறா. மாயாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அர்ச்சனாவுக்கு தேவைப்படுது. அர்ச்சனா போய் மாயா எவ்வளோ குட்டாக இருக்காங்கிறது நம்மளுக்கு தெரில, உள்ளவங்களுக்கு தெரியுது. வெளியே அவ்வளோ தப்பாக பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து வீடியோஸ் போடுறாங்க, ரூல் பிரேக் வீடியோஸும், நெக்ஸ்ட் வந்து ஃபைட்டிங் இந்த மாதிரி உள்ள வீடியோஸ் போடுறாங்க. அந்த வீடியோஸ் பார்த்துட்டு எல்லோரும் வந்து உட்காந்து அதை பற்றி கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ எல்லாருக்குமே ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. அர்ச்சனா வந்து ரொம்ப இயற்கையாக இல்லாமல் செயற்கையாக இருந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. அர்ச்சனா இந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணியிருக்காளா, அர்ச்சனா இப்படியெல்லாம் இருந்திருக்காளா அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு. இதை வந்து தினேஷ் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. தினேஷ் எல்லாரும் இவ்வளோ தூரத்துக்கு அர்ச்சனா ஒரு செயற்கையாக இருந்திருக்காளா, இப்படியெல்லாம் எல்லாமே ஒரு பிளானிங்காக கன்னிங்காக தான் விளையாடிருக்காளா அப்படின்னு சொல்லி தினேஷ் வந்து புலம்பிகிட்டே இருக்கார். அதே டைமில் வந்து அர்ச்சனா வந்துட்டு குஷ்ணு அப்படின்னு சொல்லி விஷ்ணுவை கூப்பிட்றா. அப்போ அவர் இது எப்படி என்னை கூப்பிடாத அப்படின்னு சொன்னோன்னே இது வந்து வீடியோவில் வருது, அதனால இது கண்டினியூ ஆகுது. அர்ச்சனா கண்டினியூ பண்ணி கொண்டு வரா. அப்போ இது என்னை விஷ்ணு என்ன சொல்கிறாருன்னா, என்னை அப்படி கூப்பிடாத அப்படின்னு சொன்னோன்னே இது யார் கூப்பிட்டாங்களோ அவங்கள்ட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்கிறா. இதில் அவள் சண்டையை கிரியேட் பண்ணுறா. புரிஞ்சுக்கோங்க, யார் கூப்பிட்டாங்களோ அவங்கள்ட்ட போய் கேளுங்கன்னு. அந்த விஷயம் பேசக்கூடாதுங்கிறது முடிச்சாச்சு. இப்போ வீடியோ பார்த்துட்டு அவள் தான் அந்த ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணுறா. அப்படின்னா விஷ்ணு போய் அந்த யார் சொன்னாங்களோ அவங்கள்ட்ட போய் சண்டை போடணுங்கிறதுக்காக அவள் அந்த பிரச்சனையை கொண்டு வராளான்னு தெரில. அவள் வெளி பார்வையில் பார்த்து அப்படி தான் தெரியுது. நீ எதுக்காக அப்படி போய் சொல்லணும்? சரி, இல்லை நான் வீடியோ பார்த்தேன், அதில் நான் பார்த்தேன், அதுதான் நான் பேசினேன்னு கூட சொல்லியிருக்கலாம். இல்லை அந்த பேச்சே பேசாமல் இருந்திருக்கலாம். என்ன நீ அப்படி கூப்பிடாதுன்னு சொன்னோன்னே அதை யார் போய் கூப்பிட்டாங்களோ அவங்கள்ட்ட போய் கேளுங்கன்னு சொல்லிட்டு அவள் பிரச்சனையை க்ரியேட் பண்ணுறா அந்த இடத்துல. ஆனால் பிரச்சனை வேறு மாதிரி போயிடுச்சு. அந்த டைமில் என்ன ஆயிட்டு, தினேஷ் உள்ள வந்து எப்படி அங்கே ஒரு பேர் வந்தது, விஷ்ணுவுக்கு நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக கூப்பிட்டாங்களோ அதே மாதிரி தான் அந்த வீடியோவில் வந்து தொட்டாச்சினிங்கி அப்படிங்கிற ஒரு விஷ்ணு அந்த ஒரு விஷயம் தொட்டாச்சினிங்கின்னு ஒரு டாஸ்கில் சொன்னதை, மார்னிங் டாஸ்கில் சொன்னதை வந்து பிரச்சனையானது அந்த வீடியோவில் பார்த்ததுனால அவர் அதே மாதிரி தொட்டாச்சினிங்கின்னு திரும்ப கூப்பிட்றாரு. விஷ்ணுவை கூப்பிட்டா அதனால தினேஷும் அதை கூப்பிட்றாரு. தினேஷும் அவருடைய இதுதான், அவர் அப்படி தான் பண்ணுவார் தெரியும். எந்த ஒரு பிரச்சனையும் கொஞ்சம் உள்ள ஆளை போய் பேசுவார். அப்போ அவரும் தொட்டாச்சினிங்கின்னு சொல்கிறாரு. ஓகே, நீ இன்னொரு விஷ்ணுவை சொன்னா, அர்ச்சனா விஷ்ணுவை சொன்னா, ஓகே தினேஷ் ஒன்னே சொல்கிறாரு. அப்போ இதில் என்னத்துக்கு ஓவர் ஆக்டிடியூட் காட்டணும்? நான் உங்கள்கிட்ட பேச வரல. அங்கே இருக்க எல்லா கண்டஸ்டன்ஸும் தான் இருக்காங்க. ஒரு டாபிக் பேசினா இன்னொரு டாபிக் மற்றவங்க பேச தான் செய்வாங்க. அவங்க சைட் ஆஃப் வியூ சொல்ல தான் செய்வாங்க. அவங்க சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? ஓவர் ஆக்டிடியூட் காட்டிட்டு ரொம்ப சேட் ஆனது மாதிரி போய் உட்காந்துட்டான். 2 டேஸாகவே அழுதுகிட்டே இருக்கா. ஃபர்ஸ்ட் வீக் வந்த மாதிரி இப்போ நிறைய அவளை வந்து அஃபெக்ட் ஆகுறதுனால அவள் அழகக்கூடிய ஒரு இதை எடுத்திருக்கா. அவளுக்கு பாதுகாப்பு எடுத்திருக்கா. மக்கள்கிட்ட இவள் அழுதா அது அவளுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அழுறாளான்னு தெரில. எதுக்கு எடுத்தாலும் அழுதுடுறா. அதுவே அவளுக்கு ஒரு வெளியே உள்ள ஒரு அர்ச்சனா சப்போர்ட்டர்ஸ்க்கு ஒரு என்ன சொல்கிறது, அனுதாபம் வருது. அழுறாளே, அர்ச்சனா அழுறாளே அப்படின்னு தோணுது.
அதுக்காக அழுறாளா? வெளிய உள்ளது அவளுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. அழுறா. எந்த ஒரு சின்ன இஷ்யூஸ்க்கும் அழுறா உட்காந்து. நேத்து அந்த நைட்ல அந்த விஷயம் வந்து எதுவுமே இல்லாத விஷயத்த பிரச்சனை தொடங்குனதே அர்ச்சனா தான். அது வந்து தனக்கான ஒரு அனுதாபத்த தேடிட்டு, அப்போ அந்த டைம்ல கூட மாயா தான் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கா. எல்லா டைம்லயும் சோர்ந்து போகும்போது, அர்ச்சனா சோர்ந்து போகும்போது, ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கதே மாயா தான் அவளுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த இஷ்யூஸ் போயாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு மார்னிங்ல வந்து விக்ரம் வராரு. நெக்ஸ்ட் வந்து கூல் சுரேஷ் வராரு. பிராவோ வந்திருக்காரு இதுவரைக்கும். நெக்ஸ்ட் வந்து அர்ச்சனா வந்து தனிமைப்படுத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சொல்றாங்க. அர்ச்சனா தனிமைப்படுத்தப்படல. அவ தான் அவள தனிமைப்படுத்திட்டு இருக்கா. எல்லாத்துட்டயும் போய் பேசலான்னா பேசல. நெக்ஸ்ட் வந்து விசித்ரா மேம் வந்து ஃபர்ஸ்ட்டும் இதே மாரி இருக்கிற நேரத்தில, "நீ போய் எல்லாத்துட்டயும் பேசு. உனக்கு பேசுறது பிடிக்கும்ல" அப்படின்னு சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் வீக்ல நெனைக்கிறேன். "பேச பிடிக்கும்ல, நீ போய் பேசு" அப்படின்னு சொல்லும்போது, அங்க போவா. போயிட்டு வந்து ம் அ என்ன சொல்லுவான்னா, அங்க எல்லாரும் ஒரே பெட்ல உட்காந்து அ மேல் வந்து படுத்திருக்காங்க. அவங்களே கிட்ட இருந்து பேசுறாங்க. எனக்கு அது பிடிக்கல. ஸோ நான் அங்க இருந்து பேசல, வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவா. எப்படின்னா, ஒரே பெட்ல உட்காந்து ஆ ஆண்களும், பெண்களும் சேர்ந்து உட்காந்து பேசுறாங்க. எனக்கு அது பிடிக்கல. அதனால நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. இதில நானே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்படியும் ஒரு பெண் இருக்கா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டேன். அந்த டைம்ல நானே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவள பற்றி பெருமைப்படவும் செய்தேன். எது பிடிக்கலன்னு சொல்லி மக்கள கவரணும்னு நெனச்சாலோ, அத மறந்துட்டான்னு நெனைக்கிறேன். ஆனா, அதுக்கு பிறகு ஆ விஷ்ணு ஒரு டைம்ல நான் பார்க்கும்போது விஷ்ணு படுத்திருக்கும்போது அதே பெட்ல உட்காந்து விஷ்ணுட்ட பேசியிருப்பா. நெக்ஸ்ட் வந்து மாயா, பூர்ணிமா, விசித்ரா மேம் வந்து ஒரு பூர்ணிமா, விசித்ரா மேம் நிக்சன் இருக்க ஒரு கிளிப்பிங் எடுத்து போட்டிருப்பாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப விசித்ரா மேம் ரொம்ப கொச்சையா மாமா வேல போய் பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு இது ஷார்ட்ஸ் கூட நான் பார்த்துருந்தேன். ரொம்ப அசிங்கமா கேட்டிருந்தாங்க விசித்ரா மேம. அதே கர்மா அப்படின்னு சொல்றாங்களா? சொல்றது உண்மையாங்கிறது தெரியல. அதே டேல அதே பெட்ல அ அர்ச்சனா, மாயா, பூர்ணிமா, நிக்சன் இருக்கிற அதே ஒரு சிச்சுவேஷன் வருது. அப்போ அத கேட்டு யாருமே வீடியோ போடல. அந்த இடத்துல ஒரு தாயான ஒரு பெண்ண ஈஸியா தப்பா பேசிட்டு போயிட்டாங்க. இப்போ லைவ்ல என்ன நடக்குன்னா, எல்லாருமே ஒரே கட்டில்ல உட்கார்ந்து தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ மட்டும் அவளுடைய அந்த ஒழுக்கம் எங்க போச்சுது? எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாலே அந்த ஒழுக்கம் எங்க போச்சுது? இந்த மாரி ஃபர்ஸ்ட் அவ செய்த சில நல்ல விஷயங்களால தான் நம்மளுக்கு அர்ச்சனாவ ஃபர்ஸ்ட் பிடிக்க ஆரம்பிச்சது. ஆனா அதுக்கு பிறகு நான் அத வந்து ஒரு லைவ்ல கிளியரா பார்க்கறதுனால, அவ அதுக்கான இது இல்ல. அவ எல்லாமே ஆக்ட் பண்ணியிருக்கா. ஃபர்ஸ்ட் எல்லாமே மக்கள கவர்றதுக்காக பேசின பாயிண்ட்ஸ் எல்லாம் போக போக மறந்துடுறா. அதுக்கு பிறகு அவ அதே தப்பு பண்ணும்போது, எனக்கு அர்ச்சனாட்ட இது அப்ப ஃபர்ஸ்ட் ஏன் அர்ச்சனா இப்படி பேசினா? இப்ப ஏன் இப்படி நடந்துக்கிறா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டினால தான் எனக்கு அர்ச்சனாவ பிடிக்காம போனது. அர்ச்சனாங்கிறது ஒரு ஸ்பெஷல் பெர்சன் கிடையாது. நம்ம என்னைய பொறுத்தவரைக்கும் அவ பிபி ஹவுஸ்ல உள்ள ஒரு கண்டஸ்டன்ட்ஸ். எல்லாரும் தப்பு பண்றாங்கன்னா, அவ பண்ற தப்பையும் நான் பேசுறதுல தப்பு இல்லன்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு வந்து சொல்றாங்க, "அர்ச்சனாவ தப்பா பேசாதீங்க, அர்ச்சனாவ தப்பா பேசாதீங்க." நான் தப்பா பேசல. அர்ச்சனா பிபி ஹவுஸ்ல என்ன மாரி இருக்கிறா, என்ன மாரி பண்றாங்கிறது தான் நான் சொல்றேன். நான் எக்ஸ்ட்ராவா அர்ச்சனாவ தப்பா எதுவுமே சொல்லல. அர்ச்சனா பிபி ஹவுஸ்ல எப்படி இருக்கா? ஃபர்ஸ்ட் எப்படி பேசினா? நம்ம மனசுல எப்படி இடம் பிடிச்சா? அதுக்கு பிறகு அத மாரி அவ ஒபே பண்ணி நடக்கவே இல்லையே. அவ அத ஃபாலோ பண்ணவே இல்ல. அவ சொன்ன ரூல்ஸே அவ ஃபாலோ பண்ணல. அப்படிங்கும்போது தான் எனக்கு அர்ச்சனாவிட்ட ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இல்ல. அர்ச்சனாவ எனக்கு பிடிக்கல. எல்லாரும் மாரியே தான் அவளும் ஒரு கண்டஸ்டன்ஸ் தான். அவ ஒண்ணும் ரொம்ப ஒரு ஸ்பெஷல் பெர்சன் இல்லையே. ஸ்பெஷல் பெர்சனா வெளிய பேசுறாங்க. அதுக்காக எல்லாருக்கும் அவ ஸ்பெஷல் பெர்சனா இருக்க முடியாதுல்ல. எல்லாருக்குமே அவ ஒரு கண்டஸ்டன்ஸ் தான். எனக்கும் அதே மாரி ஒரு கண்டஸ்டன்ஸ் தான். இன்னைக்கு அவ என்ன பண்றாங்கிறத நான் சொல்றேன் அவ்வளோதான். அவ வந்து ஸ்பெஷலா உங்களுக்கு தெரியலாம். அந்த ஸ்பெஷலா எனக்கும் இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சா. ஆனா, அதுக்கு பிறகு அது மாரி அவ நடக்கல. ஒவ்வொரு டைம்லயும் முகம் சுளிக்க வச்சா. இப்படியெல்லாம் இருந்தாலே, இப்ப ஏன் இப்படி இருக்கிறா? நெக்ஸ்ட் அது மாரி ட்ரெஸ்ஸிங்ஸ்ல கூட விசித்ரா மேம் கூட உட்கார்ந்து பேசுவா. ட்ரெஸ்ஸிங்ஸ் அப்படி இப்படி நீட்டா பண்ணணும். ஆம்பளைங்கலாம் இருக்க இடத்துல அந்த மாரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா. ஓகே. மத்தவங்களும் அந்த டைம்லலாம் அந்த மாரி பேசுன அர்ச்சனா, இப்போ ஏன் இந்த மாரி ட்ரெஸ் பண்றா? ட்ரெஸ்ஸிங் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அப்போ ஃபர்ஸ்ட்ல நம்ம எதெல்லாம் வச்சு அவள பிடிச்சதோ, அர்ச்சனாவ நம்மளுக்கு பிடிச்சதோ, இப்ப அதெல்லாம் அவள்ட்ட இல்லங்கும்போது அவள வந்து எனக்கு வந்து பிடிக்கல அவ்வளோதான். நான் இப்போ மாயா வந்து ஃபர்ஸ்ட்டு நல்லாருந்தா, இன்னைக்கு கொஞ்ச நாள் கொஞ்சம் பிரதீப் இஷ்யூஸ்ல வந்து கொஞ்சம் நம்மளுக்கு பிடிக்காம ஆச்சு.
திரும்ப அவ வந்து நெறைய நெறைய எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாவும் எல்லாரையும் நல்லா அரவணைக்கிறவளா இருக்கும்போது, மாயா பிடிக்கப்பட்டா. எனக்கு என்னுடைய பாயிண்ட்ல எனக்கு மாயாவ பிடிக்க ஆரம்பிச்சது. ஒரு குட் பெர்சனா அவள வந்து ஒரு குட் ஃப்ரெண்ட் மெயின்டெயின் பண்ற அளவுக்கு குட்டா இருந்தா. இப்போ விக்ரம் வந்தோனே மாயாட்ட சாரி தான் கேட்டான். மாயாவும் மாறி சாரி கேட்டா. அது குட் ஃப்ரெண்ட்ஷிப். வெளிய போய் பார்த்தேன். எல்லாரும் சொல்ற அளவுக்கு நீ எனக்கு எந்த ஒரு துரோகமும் பண்ணல. நீ குட்டா தான் என்ட்ட நடந்திருக்க. ஆனா அவங்க பார்வைக்கு அப்படி தோணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு ஃப்ரெண்ட் நல்ல ஒரு ஃப்ரெண்ட் இது வந்து அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. இன்னைக்கு நல்லா ஃப்ரெண்டா பேசுறாங்க. இவ்வளோதான். எல்லாருமே ஒரு கண்டஸ்டன்ட்ஸ் தான் எங்களுக்கு. எனக்கு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கிடையாது. பிரதீப்‌க்கு எப்படி நம்ம பிரதீப் இஷ்யூஸ்க்கு எப்படி ஜஸ்டிஸ் கேட்கிறோமோ, அதே மாரி விசித்ரா மேம் இஷ்யூஸ்க்கும் நாங்க வந்து ஜஸ்டிஸ் கேட்டேன். அவ்வளோதான். வேற எனக்கு அதில விசித்ரா மேம்ட்ட பெட்டரா தான் இருந்தது. எந்த ஒரு தப்பும் எனக்கு தெரியல விசித்ரா மேம்ட்ட. நானும் விசித்ரா மேம்க்கு ஜஸ்டிஸ் கேட்டேன். இதில என்ன தப்பு இருக்குன்னு தெரியல. என்னைய வந்து ரொம்ப கார்னர் பண்ணி பேசுறீங்க. நெறைய ரிவ்யூ குடுக்குறாங்க. அந்த அவங்களுக்கு ரிவ்யூஸ்க்கு கீழலாம் கமெண்ட்லலாம் இவ்ளோ மோசமான கமெண்ட்ஸ் நான் பார்த்ததில்ல. நான் ஃபீமேலா இருக்கிற ஒரு பெண்ணா இருந்து ரிவ்யூ குடுக்குறதுனால எனக்கு இவ்ளோ தப்பான கமெண்ட்ஸ் பண்றாங்களான்னு தெரியல. ஆனா கண்டஸ்டன்ஸ மட்டும் பற்றி தான் நான் பேசுறேன். உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் இருக்கும். உங்க விருப்பத்துக்கு நான் ரிவ்யூ குடுக்க முடியாது. பிபி ஹவுஸ்ல என்ன நடக்குதோ அதுதான் நான் ரிவ்யூ பண்ண முடியும். அததான் நான் சொல்ல முடியும். அதுதான் நான் செய்றேன். அதுக்காக இவ்ளோ பேடா கமெண்ட் பண்றது வந்து ரொம்ப தப்புன்னு என்னுடைய பார்வையில தோணுது. நீங்க குடுக்குற ரிவ்யூஸ் பார்க்குறீங்க. அதுல உங்களுக்கு ஒரு கருத்து இருது. இல்ல இந்த லைவ்ல இப்படி நடக்கல மேம். இப்படிதான் நடந்தது. நீங்க உங்களுடைய பார்வையில இப்படி புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அது வந்து நான் நான் என்னுடைய பார்வையில தோணுனத நான் உங்களுக்கு ரிப்ளை குடுப்பேன். ஆ வ விக்ரம் சொன்னது போல, கடவுள் ஒருத்தர் விக்ரமும் பிராவும் வந்து சொல்லுவாங்க. கடவுள் ஒருத்தர ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாரு டைட்டிலுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க வந்து. அதே தான் இப்போ நான் சொல்றேன். கடவுள் ஒருத்தர ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பார் டைட்டிலுக்கு. நம்ம வோட்டிங் படி பார்க்க போனா, விசித்ரா மேம் வெளிய போயிருக்க சான்ஸஸே கிடையாது. சான்ஸஸே இல்ல.